guys, welcome back to our channel. நான் உங்க நிஷா. இன்னைக்கு நம்ம ஒரு நியூவான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போறோம், which is வீட்லயே ஸ்ட்ரைட்னிங் எப்படி பண்ணலாம் தான். நீங்க பார்க்கிறதுக்கு ஹேர் ரொம்ப ஸ்ட்ரைட்டா இருக்குது தானே, பட் நான் வந்து தலை குளிச்சேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உள்ள இருக்கிற ஹேர்ஸ்லாம் கர்லி ஆயிடுச்சு. கர்லியா இருக்கிறது தப்பு இல்லை, பட் பாதி கர்லி பாதி ஸ்ட்ரெயிட்டா இருக்கிறது தலை வரும்போது நல்லா இருக்காது, எந்த ஹேர் ஸ்டைல் பண்ணாலுமே நல்லா இருக்காது. அதனால தான் இன்னைக்கு நான் டிசைட் பண்ணிட்டேன் வீட்லயே நம்ம ஸ்ட்ரைட்னிங் பண்ணிடலான்ட்டு. இது வந்து நான் லாஸ்ட் ஒரு 4-5 இயர்ஸும் நான் வந்து வீட்லயே தான் ஸ்ட்ரைட்னிங் பண்ணிட்டு இருக்கேன். நான் லாஸ்ட் டைம் பண்ணும்போது 2018ல் நான் ஒன்ஸ் வந்து பார்லரில் போயிட்டு ஸ்ட்ரைட்னிங் பண்ணேன். அதுக்கப்புறமாட்டி எப்பவுமே நான் வீட்டில் தான் பண்ணுறேன். ஸோ நம்ம வீட்டில் வந்து ஒரு ஸ்ட்ரைட்னர் மிஷின் இருந்தாலே போதும், நம்ம வந்து வீட்லேயே ஈஸியாக பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி ஈஸியாக வீட்லேயே பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்கு. ஸ்ட்ரைட்னிங் க்ரீமை வந்துட்டு ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். ஆஸ் பர் தி ரெக்வயர்மெண்ட். ரொம்பவே ஸ்மெல் வரும். ஸோ இது க்ளவுஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க வீட்டில். என்கிட்ட இல்லை, அதனால நல்லா ஹேண்ட் வாஷ் பண்ணிப்பேன் நான். பட் வந்து சில பேருக்கு வந்து இது ஸ்கின்ல பட்டால் ரொம்ப அலர்ஜி ஆகும். ஸோ மேக் இட் ஷுர் தட் யூ ஆர் யூசிங் க்ளவுஸ். இப்போ நான் செஷன்ஸ் டிவைட் பண்ணிட்டு உங்ககிட்ட காட்டுறேன். அதாவது நடுவடுவு எடுத்துக்கோங்க. நடுவடுவு எடுத்துட்டு ஃப்ரண்ட்ல ஒரு செஷனு, இந்த சைடு ஒரு செஷனு, இங்க ஒரு செஷனு, கீழே ஒரு செஷன். கீழே செஷனை நீங்க வந்து ரோல் பண்ண வேணாம், அதாவது கிளட்ச் வச்சு செக்யூர் பண்ண வேணாம். இது போல எல்லா செஷன்ஸையும் கிளட்சஸ் வச்சு செக்யூர் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் ஸ்டார்ட் த ப்ராசஸ். நான் இப்போ வந்து இந்த பின்னாடி இந்த செஷனை 2ஆக டிவைட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து எனக்கு ஒரு பாயிண்டடான ஒரு கோம் தேவை. ஸோ இதை எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதில் கீழே இருந்து, அதாவது பின்னாடி இருந்து ஒரு செஷனை எடுக்கிறேன். இந்த செஷனை லைட்டாக கோம் பண்ணிவிட்டு க்ரீம் எடுத்து இப்படி அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ இந்த 3 ஃபிங்கர் அண்ட் தம் ஃபிங்கரை வச்சு இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணி ஸ்ட்ரைட்டாக இழுக்கிறேன். ஆஃப்டர் அப்ளைங் போத் த சைடு என்னோடய ஹேர் இப்படி தான் இருந்தது. ஒரு 20 மினிட்ஸ் விட்டுட்டு நான் போய் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ ஒரு ஹேர் ட்ரையரை வச்சு ஃபுல்லாக ஹேர் ட்ரை பண்ணிக்கலாம். ஹேர் ட்ரை பண்ணி முடிச்சாச்சு. இப்படி தான் என்னோடய ஹேர் ஃபஸ்ட்டு இருந்தது. நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளோட ஸ்ட்ரைட்னிங் மிஷினை வச்சு ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு க்ரீம் அப்ளை பண்ணுறதுக்கு செஷன்ஸ் எடுத்த மாதிரி ஸ்ட்ரைட்னிங் பண்ணுறதுக்குமே செஷன்ஸ் எடுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப டைம் கன்சியூமிங் ப்ராசஸ் தான் இந்த ஸ்ட்ரைட்னிங் ப்ராசஸ்ஸு. ஒரு 4 ஹேர்ஸாக எடுத்து ஸ்ட்ரைட்னிங் பண்ணால் நம்மளோட ஹேர் இப்படி தான் இருந்தது. ரொம்பவே ஷைனிங்காக சேம் ஆஸ் பார்லர் லுக் தான் கிடச்சிது நம்மளுக்கு. ஒரு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ செகண்ட் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆல்ரெடி நம்ம ஸ்ட்ரைட்னிங் ப்ராசஸை முடிச்சனால அந்த க்ரீமை நான் பக்கத்தில் வச்சுக்கிறேன், கன்ஃபியூஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு. இப்போ நம்ம செகண்ட் க்ரீமான நியூட்ரலைசிங் க்ரீம் தான் அப்ளை பண்ண போகிறோம். சேமாக ஸ்ட்ரைட்னிங் ப்ராசஸ் டிவிஷன்ஸ் எடுத்து க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ் ஆற விட்டுட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு ஹீட்டிங் ப்ராசஸோடு எண்டப் பண்ணிக்கலாம். சில பார்லரில் நியூட்ரலைசிங் முடிச்சக்கப்புறம் ஹேர் வாஷ்க்கு அடுத்து ஸ்ட்ரைட்னிங் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ ஆஃப்டர் த ஹேர் வாஷ் ஃபைனல் லுக் இப்படி தான் இருந்தது. அமேசிங்கான பார்லர் லுக். இந்த ப்ராசஸில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா பாய். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.